ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நோய் ஒரு இங்கிலீஷில் ஆர்டிகிள்ஸ் பார்ட் 9 பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்பர்ஸை சொல்லும்போது அல்லது எழுதும்போது அதில் ஆர்டிகிள் எப்படி பயன்படுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போது பாருங்கள், வீடியோ பாருங்கள். வித் சர்டன் நம்பர்ஸ் ஏ பிஃபோர் ஹாஃப் when half follows a whole number. பிஃபோர் ஹாஃப்னு சொல்லும்போது அதுக்கு முன்னால் ஆர்டிக்கிள் எப்படி பயன்படுத்துகிறோம், அல்லது முழு நம்பருக்கு அடுத்து ஹாஃப் வரும்போது அதோட ஆர்டிக்கிள் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், வீடியோ பாருங்கள். ஹாஃப் கிலோ அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஹாஃப் அ கிலோ அப்படின்னு சொல்லணும், அல்லது ஹாஃப் கிலோ அப்படின்னு சொல்லலாம். ஹாஃப் அ கிலோன்னு சொல்லலாம், அல்லது ஹாஃப் கிலோ அப்படின்னு சொல்லலாம். திரும்ப வீடியோ பாருங்கள். ஹாஃப் கிலோ, ஹாஃப் அ கிலோ, தோ ஏ ப்ளஸ் ஹாஃப் ப்ளஸ் நவுன் இஸ் சம்டைம்ஸ் பாசிபிள். ஏ ப்ளஸ் ஹாஃப் ப்ளஸ் நவுனுங்கிறது கிலோ. ஹாஃப் கிலோ இஸ் சம்டைம்ஸ் பாசிபிள். கீழே கொடுத்துட்டு பாருங்கள். ஹாஃப் கிலோ, ஹாஃப் ஹாலிடே, ஹாஃப் போர்ஷன். அப்போ இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஹாலிடேன்னு சொல்லும்போது ஹாஃப் ஹாலிடே அப்படின்னு சொல்லலாம். போர்ஷன் சொல்லும்போது ஹாஃப் போர்ஷன் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்த பாருங்கள், 1.5 கிலோஸ். இது எப்படி சொல்கிறது? நான் ஏற்கனவே முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு முழு நம்பர் வரும்போது அந்த முழு நம்பருக்கு அடுத்து ஹாஃப் வந்துச்சுன்னா அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். 1.5 kilos ஈக்குவல் டு a kilo and a half ஆர் 1.5 kilos. அப்போ இப்படி சொல்லணும். கிலோ ஒன்றுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்கிறோம்? கிலோ அண்டு சொல்கிறோம். கிலோ அண்ட் ஹாஃப் ஆர் 1.5 கிலோஸ்ன்னு சொல்லணும். ஆனால் எதை சொல்லக்கூடாது அப்படின்னா 1 கிலோ அண்ட் ஹாஃப்னு சொல்லக்கூடாது. கீழே அடுத்த 2.5 கிலோஸ் எப்படி சொல்லணும்? 2.5 கிலோஸ் அப்படின்னு சொல்லணும். 2 கிலோஸ் அண்ட் ஹாஃப்னு சொல்லக்கூடாது. அடுத்து பிஏ பாருங்கள். When writing in words or reading fractions other than half, a half and a quarter, we use a combination of cardinal and ordinal numbers. இப்போது எழுதும்போது அல்லது வாசிக்கும்போது இந்த மாதிரி அரை அல்லது காலை தவிர மற்ற ஃப்ராக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஆர்டினல் நம்பர்ஸ், கார்டினல் நம்பர்ஸ் சேர்த்து சொல்கிறோம். ஆர்டினல் நம்பர்ஸ்னால் என்ன, கார்டினல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரியணும். கார்டினல் நம்பர்ஸ்னால் 1 2 3 4 5 6 7 8 12 13 இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் கார்டினல் நம்பர்ஸு. ஆர்டினல் நம்பர்ஸ்னால் ஆர்டராக வரக்கூடியது. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, 9th, 10th, 11th இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இது ஆர்டராக வர்றதுனால இது ஆர்டினல் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். ஓகேயா? இப்போ பாருங்கள், வீடியோ பாருங்கள். 1/5 அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? ஃபிஃப்த்துன்னு சொல்லலாம், அல்லது 1/5ன்னு சொல்லலாம். அந்த 1க்கு பதிலாக ஏங்கிறத யூஸ் பண்ணலாம், அல்லது 1ங்கிறத யூஸ் பண்ணலாம். ONE 1/5. அதே போல் 1/10ங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா 10th சொல்லலாம், அல்லது 1/10ன்னு சொல்லலாம். அடுத்த ப்ராக்கெட்டில் பாருங்கள். ஏ இஸ் மோர் யூஸ்ஃபுல் தேன் 1. இப்போ 1/5ன்னு சொல்லலாம், 1/10ன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிருக்கு. அது சொல்லலாம். ஆனால் எது ரொம்ப காமனாக பயன்படுத்துகிறாங்க, பொதுவாக பயன்படுத்துகிறாங்கன்னா ஏங்கிறது தான் பயன்படுத்துகிறாங்க. A5th, A10th அப்படிங்கிறது தான் பொதுவாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்கள். 3/5 3/5. 7/10 7 tenths அப்படின்னு சொல்லிருக்கு. இப்போ 3/5 ஃபஸ்ட்டு பாருங்கள். 3/5ன்னு சொல்லிருக்கு. 3க்கு அடுத்து அந்த 5க்கு பதிலாக ஃபிஃப்த்னு சொல்லிருக்கு. ஓகேயா? ஆர்டினல் நம்பர் பயன்பட்டுருக்கு. அடுத்தது 7 tenthsன்னு சொல்லிருக்கு. இப்போது இதில் ஒரு சின்ன வித்தியாசம். மேலே உள்ள எக்ஸாம்பிளுக்கும் கீழே உள்ள எக்ஸாம்பிளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. மேலே 1/5ன்னு பார்த்தோம், அந்த 5th கூட எஸ் சேரல. 1/10ன்னு சொல்லும்போது 10th கூட எஸ் சேரல. ஆனால் இங்கே 3/5ன்னு சொல்லும்போது 5த்தோட எஸ் சேர்ந்துருக்கு. 7 tenths சொல்லும்போது 10thோட எஸ் சேர்ந்துருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், மேலே உள்ள எக்ஸாம்பிளில் 1/5ன்னு வரும்போது மேலே உள்ள நம்பர் 1 தான் இருக்குது. 1/10ன்னு சொல்லும்போது மேலே உள்ள நம்பர் 1 தான் இருக்குது. ஆனால் இங்கே 3/5 சொல்லும்போது மேலே உள்ள நம்பர் 3 1க்கு மேலே இருக்குது. ஒரு நம்பருக்கு மேலே இருக்குது.
அதனால் கீழே இந்த ஆர்டினல் நம்பரையும் நம்ம ப்ளூரல் ஆக்கிடுறோம், ஃபிஃப்த்ஸ்னு சொல்கிறோம். அதே போல் 7 டென்ஸ் சொல்லும்போது மேலே உள்ள நம்பர் 1க்கு மேலே 7 இருக்குது, அதனால் 7 டென்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி தான் சொல்லணும். அடுத்தது 2 and quarter, 2 and a quarter kilometers, 2.25 கிலோமீட்டர்ஸை எப்படி சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லும்போது 2 and a quarter kilometers அப்படின்னு சொல்லணும். 2 and a quarter kilometers அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்து சியை பாருங்கள். ஃப்ராக்ஷன்ஸ் require ஆஃப் பிஃபோர் எ நவுன். ஆஃப்ங்கிறது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிருக்கு. நவுனுக்கு முன்னால் ஆஃப்ங்கிறது யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், கீழே கொடுத்துருக்கு 1/4ன்னு கொடுத்துருக்கு. அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா எ குவார்ட்டர் ஆஃப் அ செகண்ட், ஆஃப்ங்கிறது யூஸ் பண்ணணும். பட் half கேன் பி ஃபாலோட் டைரக்ட்லி பை எ நவுன். ஆஃப் எப்படி சொல்லணும் அப்படின்னா half a second சொல்லலாம். இங்கே குவார்ட்டர் ஆஃப் அ செகண்ட் சொல்லணும். ஆனால் அரைட்டு சொல்லும்போது ஹாஃப்னு சொல்லும்போது ஆஃப் அ செகண்ட் சொல்லணும். அடுத்தது பாருங்கள். சிமிலர்லி த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸு கேன் பி ரெட் ஆர் ரிட்டர்ன் ஆஸ் கிவன் பிலோ. இந்த கீழே கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத இங்கே கீழே கொடுத்துருக்கு. 71/4, 71/4 செகண்ட்ஸு. அது எப்படி சொல்லணும்? 71/4 செகண்ட்ஸு. இப்போ மேலே உள்ள நம்பர் 71 மோர் தென் 1, 1க்கு மேலே இருக்கிறதுனால இப்போது கீழே இருக்கிற நம்பர் ஆர்டினலில் யூஸ் பண்ணணும். அதனால் 4th கூட எஸ் சேர்ந்துருக்கு. 71/4 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது கீழே உள்ளது அடுத்தது 71/2 செகண்ட்ஸ். அதை எப்படி சொல்லணும்? 71/2 செகண்ட்ஸு அப்படின்னு சொல்லணும். 71/2 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்கள், 73/10 செகண்ட்ஸ். அதை எப்படி சொல்லணும்? 73 tenths செகண்ட்ஸ் அப்படி சொல்லணும். 73 tenths. அடுத்தது பாருங்கள், 7 1/4 செகண்ட்ஸு. 7 1/4, 7.25 செகண்ட்ஸ் எப்படி சொல்லணும்? 7 1/4 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அல்லது 7 1/4 செகண்ட்ஸ்னு சொல்லலாம். 7 1/4 செகண்ட்ஸ் சொல்லலாம், அல்லது 7 1/4 செகண்ட்ஸ்னு சொல்லலாம். அடுத்தது 7 1/2 செகண்ட்ஸு. 7 1/2 செகண்ட்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா 7 1/2 செகண்ட்ஸ் சொல்லலாம், அல்லது 7 1/2 செகண்ட்ஸ்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், 7 3/10 செகண்ட்ஸு அப்படின்னா அது எப்படி சொல்லணும்? 7 3/10 செகண்ட்ஸு. டென்ஸோட எஸ் சேர்ந்துருக்கு பார்த்துங்க. ஏன்னா மேலே 3க்கு வர்றதுனால 7 3/10 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, புரிஞ்சுதா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.